கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்தோஷமான ஆராதனைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னத்தில் பிள்ளைகள் என்ற உரிமையோடும் குடும்பம் என்ற உறவின் உச்சத்தில் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை. ஆண்டவர் நம்மை ஒரே குடும்பமாக வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த நல்ல ஒரு தருணத்தை தேவன் எனக்கு தந்ததை நன்றி பெருக்கோடு எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன். மட்டுமல்ல, பாசத்தோடு என்னை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்ய என்னை பணித்திருக்கிற நம் அன்பு போதகர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் அன்பு பிள்ளைகளுக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த உள்ளார்ந்த அன்பையும் வாழ்த்துதலையும் நான் சொல்லிக்கொள்ளுகிறேன். உங்கள் எல்லாரையும் பார்ப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிற அவருடைய வார்த்தையை உங்கள் முன்பாக வைத்து கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து ஜெபத்தில் பிரவேசிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கூட பேசணும்னு ஒரு நிமிடம் கண்களை மூடி இருதயத்தை திறந்து கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம், இந்த ஆனந்தத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் இறுதி மட்டும் நீர் எங்களை கிருபையாய் தூக்கி சுமந்து எங்களை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் பிதாவே, உமது ஜீவனுள்ள வார்த்தையை எங்கள் மத்தியில் அனுப்ப ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயங்கள் ஆற்றப்படவும் தேவனுடைய பலத்தால் இடைகட்டப்படவும் எந்த முகாந்தரத்தோடு நீர் உமது வார்த்தையை எங்களிடத்தில் அனுப்புகிறீரோ அது நிறைவேற தகுந்த பலனை கட்டளையிட்டருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சகல தடைகளும் நொறுங்கி போகட்டும், உம்முடைய வசனம் மேற்கொள்ளட்டும். அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்த அந்த வார்த்தைக்காக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். Book of Isaiah chapter 8 and verse 18. ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொரு பேரையும் பார்த்து ஒவ்வொரு பேரிடத்திலையும் பிரத்யட்சமாய் இந்த வார்த்தையை சொல்றாரு. நீ ஒரு அடையாளம், நீ ஒரு அற்புதம். ஆண்டவர் நம்மை தமது பிரசன்னத்தில் அடையாளமாகவும் அற்புதமாகவும் வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை யார் சொன்னது அப்படின்னு நம்ம பைபிளில் பார்த்தோன்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அப்படின்னு சொல்றார். அப்போ it refers a individual as well as the family. ஒரு நபரை மட்டுமல்ல, அந்த நபர் சார்ந்திருக்கிற முழு குடும்பத்தையும் குறிக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தனி நபரை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களையும் குறித்த தேவனுடைய வார்த்தை இது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ இருக்கிற சபைக்கு நடுவில், நீ இருக்கிற சமுதாயத்திற்கு நடுவில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைத்திருக்கிறேன். நீ எனது அடையாளம், நீ எனது அற்புதம் அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஏசாயாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. என்ன? ஏசாயா
7வது அதிகாரத்தில் நாம் அதை குறித்து படிக்கிறோம். ஏசாயா 7வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும்போது அரை போதும் போதும் போதும். இதில் போட்டிருக்குது ஷேயார் யாஷூப், ஷேயார் யாஷூப். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஏசாயாவுக்கு முதல் பிள்ளையை கொடுத்தாரு. அந்த பிள்ளையை தந்துட்டு அந்த பிள்ளைக்கு அவர் இட்ட பெயர் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மீந்திருக்கிறவர்கள் தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்புவார்கள். ஷேயார் யாஷூப் அப்படின்னா மீந்திருக்கிறவர்கள் தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்புவார்கள் என்று அர்த்தம். அடுத்த பிள்ளை யாரு அப்படின்னு நம்ம பைபிளில் பார்த்தா 8வது அதிகாரத்தின் 1 முதல் 3 வசனங்களில் படிக்கிறோம். 1வது வசனத்தை மட்டும் படிங்க பார்ப்போம். பைபிள்லையே நீளமான பேர் இதான். The longest name in the Bible. என்ன போட்டிருக்குன்னா மகே ஷாலால் அஷ்பாஸ். எல்லாம் கவனிங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? கொள்ளையினிடத்திற்கு விரைந்து வா என்று அர்த்தம். ஹேஸ்ட், விரைந்து வா, தீவிரப்படு என்று அர்த்தம். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தாரு. 2 பிள்ளைகள் பிறக்கும் போதும் ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு என்னன்னா, மீந்திருக்கிறவர்கள் தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்புவார்கள். 2வது குழந்தை பிறக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, தீவிரப்படு. எதற்கு? கொள்ளையினிடத்திற்கு திரும்புகிறதற்கு என்று ஆண்டவர் தமது ஜனத்திற்கு தந்த 2 தீர்க்க தரிசன செய்திகளை சுமக்கிற பிள்ளைகளை ஆண்டு இந்த தீர்க்க தரிசிக்கு கொடுக்கிறார். அவர்தான் ஆண்டவர் பிரசன்னத்தில் சொல்றாரு, நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நம்ம சபையில மட்டும் இல்லை, உங்க வீட்டில் மட்டும் இல்லை, உங்க வீதியில மட்டும் இல்லை, இந்த முழு உலகத்திலையும் கர்த்தரை பிரஸ்தாபிக்கிற அவருடைய அடையாளங்களாகவும் அவருடைய அற்புதங்களாகவும் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் என்னை பார்க்கறதுக்கு ஒரு பிரதர் வந்திருந்தார். அவர் வந்து தன்னுடைய பச்சிளம் குழந்தை ஒரு 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 8 மாதம் அல்லது ஒரு 9 மாதம் இருக்கும், ரொம்ப குட்டி பிள்ளை. எங்கேருந்து வந்திருந்தார்னா சித்தூர் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வந்திருந்தார். எனக்கு கொஞ்சம் சொந்தக்கார என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து பிள்ளைய என் கையில் கொடுத்து என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணுங்கன்னார். அந்த பிள்ளைய என் கையில் வாங்கின உடனே ஆண்டவர் என் இருதயத்தில் தந்த அழுத்தமான ஒரு இன்ஸ்பிரேஷன், this child is my sign and my wonder. இந்த குழந்தை என்னுடைய அடையாளம், என்னுடைய அற்புதம்னு கர்த்தர் சொன்னார். நான் ஏசப்பா இந்த பிள்ளைய உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாக தந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு ஜெபம் பண்ணி முடித்து விட்டேன்.
எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த குழந்தைய என் கையில் நான் ஜெபித்து முடித்த உடனே அந்த பிள்ளையினுடைய ஃப்ராக்கை அப்படியே எடுத்து வயிற்றை எனக்கு காண்பித்தார். அப்படியே அதிர்ந்து விட்டேன். என்ன இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டிருக்கிறாங்க, என்ன ஆச்சு பிள்ளைக்குன்னு கேட்டேன். அப்படியே 2 கண்களில் இருந்தும் அப்படியே கண்ணீர் துளிகள் கண்களை பொத்துக்கொண்டு வெளியே சீறி பாய்ந்தது. அழுது கொண்டே சொன்னார். டாக்டர் சொன்னார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன் பிள்ளையை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு என்னுடைய அனுமதியே உனக்கு கிடையாது. உன் ரிஸ்கில் உன் பிள்ளைய டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணுன்னா நீ கொண்டு போகலாம். பட் உன் பிள்ளையினுடைய உயிருக்கு நான் உத்தரவாதி இல்லை. யூ ஹாவ் டு டேக் யுவர் செல்ஃப் த ரிஸ்க் இன் டேக்கிங் யுவர் பேபி ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல்னு டாக்டர் திட்டுனாராம். எப்பா, ஆஸ்பத்திரியிலேருந்து பிள்ளையை தூக்கிட்டு போகிறல்ல, உன் பிள்ளைக்கு நீ தான் பொறுப்பு. உன் பிள்ளையினுடைய உயிருக்கு நான் உத்தரவாதி அல்ல. என்னன்னு கேட்டால், அந்த 8 மாத குழந்தைக்கு குடல்ல ஏற்பட்டிருந்த ஒரு பலவீனத்தின் நிமித்தம் வயிற்றையே ஓப்பன் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளையினுடைய பச்சை காயம் அது ஆற்றப்படாத ஒரு ஆபத்து நிறைந்த சூழ்நிலை. ஆனால் அந்த சகோதரன் டாக்டர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டிருக்காரு. எதுக்கு? எங்கள் சர்ச்சில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பான ஸ்தோத்திர ஆராதனையை வைத்து இந்த வருஷம் முழுவதும் தேவன் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கவும், வரப்போகிற ஆண்டில் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கவும் எங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. பாஸ்டர், டாக்டர், என் பிள்ளைய தூக்கிட்டு போகாம என்னால் மருத்துவமனையில் இருக்க முடியாது, நான் கட்டாயம் போய் ஆகணும். ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் என்னோடு இருந்திருக்கிறார், என் பிள்ளைய பாதுகாத்திருக்கிறார், என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னால் மருத்துவமனையில் அடைபட்டு கிடக்க முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ஐ வில் கெட் பேக் டு மை சர்ச். ஆராதனைக்கு நான் போவேன், ஆலயத்தில் தேவனை மகிமைப்படுத்துவேன், அவரை உயர்த்த வேண்டும். நான் என் பொருத்தனைகளை செலுத்தணும், என் பண்டிகையை ஆசரிக்கணும், என்னை விட்டுருங்கன்னு சொன்னான். தம்பி, உன் பிள்ளைய தூக்கிட்டு போகிறது ரொம்ப ஆபத்துப்பா. 8 மாத பச்சிளம் குழந்தை ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறோம், இவ்வளவு துணிகரமாக நீ கொண்டு போகணும்னு கேட்குறிய. டாக்டர், எல்லாமே எனக்கு தெரியும், பட் நான் பொறுப்படுத்துக்கிறேன். என் பிள்ளையினுடைய உயிருக்கு ஆண்டவர் தான் உத்தரவாதி, கர்த்தர் பார்த்துக்குவாரியா அப்படின்னு டாக்டர்கிட்ட பேசிட்டு அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு வந்திருந்தார். சமீபத்தில் எனக்கு இன்விடேஷன் வந்துச்சு வீட்டுக்கு. எனக்கு முறைக்கு தம்பி வேண்டும். அவர் எனக்கு தம்பி வேணும். தம்பி மகளுக்கு திருமணத்துக்கு இன்விடேஷன் கொண்டு வந்து என் கையில் தந்துட்டு என் தம்பி என்னை பார்த்து சொல்கிறாரு, அண்ணே, இது ஒரு அடையாளம், இது ஒரு அற்புதம்னு சொல்கிறாரு. என்னன்னு கேட்டேன். 8 மாத குழந்தையா உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்து இந்த பிள்ளைக்காக ஏசாயா 8:18 சொன்னீங்களே, இன்று வரையிலும் என் பிள்ளை உயிருக்கு அவரே உத்தரவாதி. அவர் இந்த ஊருக்கு நடுவில், என் ஜனத்திற்கு நடுவில் என்னை அடையாளமாகவும் அற்புதமாகவும் வைத்திருக்கிறார்னு என் அன்பு தம்பி என்னை பார்த்து சொன்னார். அம்மா, என் அன்பு தாயே, என் அருமை தகப்பனே, அண்ணே, என் கண்மணி பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த வருஷத்தின் இறுதியில் நமக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அடையாளமாகவும் அற்புதமாகவும் வைத்திருக்கிறேன். தைரியமாயிரு, தைரியமாயிரு, பயப்படாதே, உன் இருதயம் துவள வேண்டாம். ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார்னு இந்த ஏசாயாவை கொண்டே ஆகாசுக்கு ஆண்டவர் அடையாளத்தை தந்தார். என்ன அடையாளம் தெரியுமா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி
ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இதான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம்னு கர்த்தர் சொல்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனால முடியாதது, சயின்ஸால விஞ்ஞானத்தால முடியாதது, மருத்துவத்தால முடியாதத ஆண்டவர் நமக்கு செய்து இந்த வருஷம் மட்டுமல்ல வரப்போகிற வருஷத்திலும் நம்மை அடையாளமாகவும் அற்புதமாகவும் கர்த்தர் வைப்பார். இது தேவனுடைய வார்த்தை. அவர் சொன்னதுதான், அதை எவரும் மாற்ற முடியாது. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மை தமக்கென்று அடையாளமாகவும் அற்புதமாகவும் நிலைப்படுத்துவார். பைபிள்ல அடையாளம் என்ற வார்த்தையை நான் படித்து அதை தியானித்து கொண்டிருக்கும் போது முதல் பைபிள் அடையாளம்ன்ற வேர்ட் ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்திலேயே அது எழுதப்பட்டிருக்கிறதை என்னால் காண முடிந்தது. Come on, turn with me to the book of Genesis. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அங்கே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையை படிப்போமா? verse 14, 14வது வசனத்தை ஒருவர் படிங்க பார்ப்போம். பின்பு தேவன் சரி சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் ஆமென். பைபிள்ல அடையாளம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற முதல் இடம் ஆதியாகமம் 1:14. எதை ஆண்டவர் அடையாளமா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்த்தா, தேவன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அடையாளமாக வைத்திருக்கிறார். அடையாளமாக வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம்னு சொன்ன உடனே நமக்கு ஒன்று டப்புன்னு ஃபிளாஷ் ஆகும். சொல்லுங்க, எது? யோசேப்புடைய சொப்பனம். யோசேப்புடைய சொப்பனம். நல்லா கவனிங்க. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது அப்படின்னு சொல்றான். யாரா இது? யாக்கோபுக்கு பிறந்த 11வது பிள்ளை. அதிக ஜெபத்திற்கு பிறகு, அதிக காத்திருக்குதலுக்கு பிறகு ஆண்டவர் யாக்கோபுடைய ஜெபத்திற்கும் ராகேலுடைய கண்ணீருக்கும் ஆண்டவர் தந்த பலன், ஃப்ரூட், ஆன்சர், ஆண்டவருடைய பதில் தான் இந்த ஜோசப். ஜோசப் என்றால் புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ்ன்னு அர்த்தம். ஜோசப், ஜாஷுவா, ஜீசஸ் இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை உடைய பெயர்கள். லிசன். பார்வோன் யோசேப்புக்கு ஒரு பெயர் வச்சான். எகிப்துல உள்ள ஒரு பெயர். என்ன பெயர் சொல்லுங்க? சாப்நாத் பனேயா. நீங்க எல்லாரும் நல்லா பைபிள் படிக்கிறவங்க, ஏசப்பா பிள்ளைங்க, உங்ககிட்ட நான் தான் படிச்சுக்கிடணும். அவ்வளவு கிருபை உங்க மேல கர்த்தர் உங்களுக்கு தந்த தகப்பன் மூலமா, உங்க போதகர் மூலமா, மேய்ப்பன் மூலமா கர்த்தர் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்காரு ஒவ்வொரு வாரம். அப்படித்தானே? அப்படித்தானே? யூ ஆர் அ ப்ரிவிலேஜ்டு காங்கிரிகேஷன். ஒருவேளை உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத சுட சுட அப்பம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்குடைய பிரசன்னத்தில் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னும் ரொம்ப பைபிள் படிக்கணும். சாப்நாத் பனேயா. சாப்நாத் பனேயானா என்ன அர்த்தம் அப்படின்னு பைபிள்ல பார்த்தா, சேவியர் ஆஃப் த வேர்ல்டுன்னு அர்த்தம். உலக ரட்சகர்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. அவங்க அம்மா யோசேப்புக்கு வச்ச பேரு யோசேப்பு. யோசேப்பு அப்படின்னா த சேவியர்னு அர்த்தம், ரட்சகர்னு அர்த்தம். ஆனா அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது
அவ என்ன சொல்லி அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறா தெரியுமா? இன்னும் ஒரு குமாரனை எனக்கு தந்தருளுவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு அப்படின்னு பேர் வச்சாங்களாம். நல்லா கவனிங்க. இந்த யோசேப்பு வளர்ந்து அவன் ஒரு 17 வயது இளைஞனா தன் அப்பாவுக்கு தன் சகோதரர்களுக்கு நடுவில் அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கிறாரு. அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் காண்பிச்சது என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் வயலில் நமது அரிகளை அறுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாருடைய அரிக்கட்டுகளும் என்னுடைய அரிக்கட்டுக்கு முன்பாக விழுந்து வணங்கிட்டுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லை, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும், எப்பா நல்லா கவனிங்க, 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினதுன்னு சொல்றான். இந்த காரியம் யாக்கோபுக்கும் அதாவது இந்த சொப்பனத்தை சொல்லும்போது ராகேல் இல்லை, ஆனால் அவன் வீட்டில் உள்ள அவன் கூட பிறந்த சகோதரர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 இறுக்கத்தை உண்டாக்கிட்டு, ஒரு ஃப்ரிக்ஷன் வந்துட்டு ஃபேமிலிக்குள்ளே. இந்த பொடிப்பைய நாமெல்லாம் போய் இவன் காலில் விழுவோன்னு சொல்கிறானே, டேடி மம்மி கூட வந்து விழுவான்னு சொல்கிறானே அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் யோசேப்பை அடையாளமாக அந்த வீட்டிற்குள்ள வைத்திருந்தார். நல்லா கவனிங்க. சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா, நட்சத்திரங்கள், ஆமேன் ஆமேன், நட்சத்திரங்கள் பிள்ளைகளா? உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்க உங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்களாம் யாரு? எப்படி சொல்றீங்க? எப்படி? ஈஸி மை ஸ்டார், என் பிள்ளை எனக்கு நட்சத்திரமானு கேட்குறீங்களா? ஆண்டவர் ஆதியாகமம் 15:5 ஆபிரகாமை ஜெபிக்கிற இடத்துல இருந்து வெளியே கூப்பிட்டு, தம்பி இங்க வா. எப்போவும் ராத்திரி நேரம், பகல்ல நமக்கு நட்சத்திரமே தெரியாத, ராத்திரி ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே கூப்பிட்டு, நட்சத்திரங்களை உன்னால எண்ணம் கூடுமானால் எண்ணுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாம், ஆண்டவர் என்ன சொல்றாரு, எண்ண முடியும் போலன்னு ஒரு தசை மாதிரி நின்றுக்கிட்டு 2, 5, 7, 11 இப்படி எண்ணிருப்பாரு. ஒரு சுத்தி எல்லாம் ஓரளவுக்கு எண்ணிட்டு இப்படி பக்கத்தில் வரும். ஐயோ முடியலை ஆண்டவரே. ஆண்டவர் பிள்ளைகளை நட்சத்திரங்களாக கொடுத்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம தான் தேவனுக்கென்று இந்த மண்ணில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அவருடைய அடையாளங்கள், அவருடைய அற்புதங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்குமான தேவனுடைய வார்த்தை இது. இந்த வருஷத்தினுடைய இறுதியும் சரி, வரப்போகிற வருஷமும் சரி, இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவார். எல்லாம் கவனிங்க. அடையாளம். இந்த அடையாளத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு 3 வார்த்தைகளை ஆதியாகமம் அதே 1வது அதிகாரத்தின் 18, 19வது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். வாருங்கள். ஆதியாகமம் 1, 18, 19. இல்லைம்மா, 18வது வசனம். ஓகே, 17. ஓகே. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும். பிரகாசிக்கவும் அண்டர்லைன் பண்ணுங்க அல்லது ஹைலைட் பண்ணுங்க. ஓகே, பிரகாசிக்கவும். தேங்க்யூ ஐயா. ஆளவும் 2. ஒரு வெயிட். ஆளவும் அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த ஹைலைட் பண்ணுங்க. ஓகே, வாசிங்கம்மா. 3 வித்தியாசம் உண்டாக்கவும். அண்டர்லைன் பண்ணுங்க, ஹைலைட் பண்ணுங்க. அதில் என்ன போட்டிருக்குது? வித்தியாசம் உண்டாக்கவும். தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். நல்லா கவனிங்க. போதுமா? 3 வார்த்தைகளை இன்றைக்கு உங்க முன்னால தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். என் மகனே, என் அன்பு மகளே,
இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து உன்னை நாட்டி நீ நீர் பாய்ச்சப்படவும், நீ காப்பாற்றப்படவும், நீ வளர்ந்து கனி நிறைந்த ஒரு செடியாய் அநேகருக்கு பிரயோஜனமாகவும் சாட்சியாகவும் இருக்க இந்த சபையில கொண்டு வந்து உன்னை நாட்டி வச்சிருக்கிறேன் பார்த்தியா. நீ வளர நாள்தோறும் நீர் பாய்ச்சிறேன் பார்த்தியா. இரவும் பகலும் ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடி உன்னை சூழ்ந்து பாதுகாக்கிறேன் பார்த்தியா. அதுக்கு என்ன காரணம்னா, நீ ஒரு அடையாளம், நீ ஒரு அற்புதம். என்ன பிரசித்தப்படுத்துகிறதற்கு நானே உன்னை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து ஸ்தாபித்திருக்கிறேன். நீ இந்த சபையில் எனக்காக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறாய். நீ என்னுடைய வல்லமையையும் மகிமையையும் என்னுடைய கிருபையையும் அன்பையும் இந்த உலகத்தில் பிரசித்தப்படுத்த எனக்காக ஏற்பட்டிருக்கிற ஒரு அடையாளம்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இப்ப கவனிங்க, அடையாளம், அற்புதம். இந்த அடையாளம் என்ற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எதற்கு அடையாளம், அது எதற்கு ஆண்டவர் அதை வச்சாரு அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்த்தா, அவைகள் பிரகாசிக்கவும். நம்பர் 2, பகலையும் இரவையும் ஆளவும். நம்பர் 3, வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வைத்தார். அது நல்லது என்று கண்டார். நாம இந்த மூன்றையும் நம் வாழுகிற பூமியில் பிரசித்தப்படுத்த ஏற்பட்டிருக்கிறவர்கள். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை அப்படியே இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி, பிரகாசிக்கவும். ஆண்டவர் இந்த பிரகாசத்தை பற்றி பைபிள்ல நம்ம படிக்கும் போது, ஆண்டவர் நாம் பிரகாசிக்கணும்னு விரும்புகிறார். சமீபத்தில் ஒரு முதிர்ந்த பரிசுத்தவானுடைய ஒரு மீட்டிங்கில் நான் அட்டென்ட் பண்ணேன். எனக்கு செய்தி கேட்குறது ரொம்ப இஷ்டம். அது நல்ல வசனம் பேசுகிறவங்களுடைய செய்தியை விருப்பத்தோடு கேட்பேன். அந்த பரிசுத்தவான் சொன்னார், எழும்பு, பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பு, பிரகாசி. அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நிறைய நேரம், ஆண்டவரே என்னை பிரகாசிக்க வைங்க, என்னை பிரகாசிக்க வைங்க, எனக்கு ஒன்றுமே செய்ய முடியலை, எனக்கு அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு, பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்தாகி விட்டது. இனிமே எதுக்கு நீ எழுந்து அமர்ந்திருக்க வேண்டும்? நீயே எழும்ப வேண்டும், நீயே எழும்ப வேண்டும், நீயே புறப்பட வேண்டும், நீயே தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்த வேண்டும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனா கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவரே உனது நித்திய வெளிச்சம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் வருத்தமும் கண்ணீரும் மாறும், உன் தவிப்பும் மாறும், உன்னுடைய காத்திருக்குதல் முடிவுக்கு வரும். எழும்பு, எழும்பு. நீ எழும்ப வேண்டிய வேளை இது, நீ எழும்ப வேண்டிய நேரம் இது, நீ பிரகாசிக்க வேண்டிய நேரம் இது. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு பேரையும் பார்த்து, எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு முடியாது, என் சூழ்நிலை சரியில்லை, என் வீடு சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, எங்கள் வீட்டம்மா சரியில்லை, என் காலேஜ் சரியில்லை, என் பிஸ்னஸ் சரியில்லை, என் நண்பர்கள் சரியில்லை. Never, never give excuses of all these excuses or environments. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்க மகிமையை ஒண்ணுமே தடுக்க மறைக்க முடியவே முடியாது, முடியவே முடியாது. ஆண்டவர் முடியவே முடியாது அப்படின்னு சொன்னார். மனிதனால் முடியாதது தேவனால். ஆண்டவர் பூட்டுனா திறக்க, ஆண்டவர் திறந்தா பூட்ட, ஆண்டவர் செஞ்சா தடுக்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சா அவரை லார்ட் வெயிட் அப்படி யாராவது சொல்ல முடியுமா?
முடியவே முடியாது. அவர் தான் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் மகிமையை பிரகாசிக்கும்படி உனக்கு தந்திருக்கிறேன். உன் மேல என் மகிமை இருக்கிறது. ரட்சிப்பின் மகிமை, அபிஷேகத்தின் மகிமை, அழைப்பின் மகிமை, அதிகாரத்தின் மகிமை, ரட்சண்யத்தின் மகிமை நான் உனக்கு தந்திருக்கிறேன். நான் உனக்கு தந்திருக்கிறேன். நான் உனக்கு தந்திருக்கிறேன். உன் வீட்டுக்குள்ள இருந்து உன்னை பிரிச்சு எடுக்கலையா? உன் பழைமையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கலையா? உன்னை அபிஷேகம் பண்ணி வெளியே கொண்டு வரலையா? என் மகிமையை உன் மேல உதிக்க வைத்திருக்கிறேன். நீ மறைந்திருப்பதற்கு அல்ல, பிரசித்தப்படுத்த வேண்டிய ஒரு மகிமை உள்ள சூரியன், ஒரு மகிமை உள்ள சந்திரன், ஒரு மகிமை உள்ள நட்சத்திரம். உன் மகிமையை ஒருவரும் திருடவே முடியாது. நட்சத்திரத்தினுடைய மகிமைக்கு மகிமை வித்தியாசம் உள்ளது. ஒரு நட்சத்திரம் மாதிரி இன்னொரு நட்சத்திரம் இருக்காதான். ஒரு பிள்ளைக்கு பேச்சு வயத்தை ஆண்டவர் தந்திருந்தா இன்னொரு பிள்ளைக்கு செயலின் மகிமையை தேவன் தந்திருப்பார். நம்ம எல்லாரும் ஒரே மகிமைக்கு உரியவர்கள் அல்ல, வெவ்வேறு மகிமைக்கு உரியவர்கள். ஆனால் நம்முடைய மகிமை பிரசித்தமாக கிறிஸ்து நம்மீது உதித்திருக்கிறார். கிறிஸ்து நம்மீது உதித்திருக்கிறார். அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள்ல இந்த மாதிரி பிரகாசிச்சவங்க எத்தனை பேர் அப்படின்னு பைபிளில் உட்கார்ந்து ஒரு நாள் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 3 பேரை அப்படியே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நம்பர் 1, முதலாவது அவருக்கே தெரியாம முகம் பிரகாசம் அடைந்தது யாரு அப்படின்னு பார்த்தா மோசே. வெரி குட். மோசேனுடைய முகம் என்ன செஞ்சுதான்? பிரகாசம் அடைந்தது. எங்க படிக்கிறோம்? யாத்திராகமத்தின் புத்தகம், யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29வது வசனத்துக்கு வாங்க பார்ப்போம். 34:29. சீக்கிரம். பைபிள்ல போட்டிருக்கு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட ஒரு மனிதன். எப்போ கேட்டாரு? 40 நாள் ஆண்டவரோட தங்கி இருந்த போது. நம்ம சிம்பிளா சொல்லணும்னா ஜெபம் பண்ணும்போது. அம்மா, நீங்க ஒருவேளை கேட்கலாம், நான் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியுமான்னு. நான் உண்மையா கர்த்தருடைய வசனத்திலிருந்து சொல்றேன், ஜெபிக்கிறவர்களோட தேவன் பேசுகிறார். பைபிள்ல போட்டிருக்கு, தேவன் பேசினதினாலே அவனுடைய முகம் பிரகாசித்தது. நாம ஜெபிக்கும் போது நம்ம ஜெப அறைக்குள்ள கர்த்தரை எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய குரல் நம்ம செவிகளில் விழ வேண்டும். நீங்க பேசுற வரைக்கும் நான் போக மாட்டேன் டாடி, உங்க சத்தத்தை கேட்கிற வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன்னு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற, ஜெபிக்கிற, அவரோடு சம்பாஷிக்கிற அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? ஆண்டவர் இந்த மோசேயை குறித்து எண்ணாகமம் 12வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான சாட்சியை தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். ஆரோனிடத்திலையும் மீரியாமினிடத்திலையும் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் அவனோடு சொப்பனத்தில் பேசி தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ள பிள்ளை. என் பிள்ளை கூட எப்படி பேசுறேன்னு தெரியுமா? முகமாகவும் பிரத்யட்சமாகவும். ஏங்க,
எலியா நம்ம மாதிரி பாடுள்ள மனுஷன்ற மாதிரி பைபிளில் தானே ஏசப்பா அட்ரஸ் பண்ணியிருக்காரு. மோசேயும் நம்மளை மாதிரி பாடுள்ள மனுஷன்தான். மோசேக்கு 3 காதா? மோசேக்கு 3 கண்ணா? மோசேக்கு 3 கையா? மோசேக்கு 3 காலா? நோ டியர். நம்மளை மாதிரி தான் மோசேக்கும். ஆண்டவர் சொல்லி, என் தாசனாகிய மோசேயோடு பிரத்யட்சமாய் பேசுகிறேன். என் அன்பு கண்மணி பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட ஸ்டடி. என்னுடைய இருதயத்தில் ஒரு பலத்த அபிஷேகம் என்னை அழுத்துகிறதை உணர்கிறேன். வரப்போகிற நாட்களில் தேவனுடைய சத்தத்தை பிரத்யட்சமாய் கேட்கிற தேவ மகிமை உங்க மேல உதிக்கும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்க அவருடைய மகிமையை பார்ப்பீர்கள், அவருடைய குரலை கேட்பீர்கள். பிரத்யட்சமாய் உங்களோடு பேசுவார், உங்களோடு பேசுவார். இஸ்ரவேலில் உள்ள ஒவ்வொரு பேரும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் மாறணும்ன்றது தான் மோசேயினுடைய இருதயமாய் இருந்தது. எல்லோரும் இந்த அபிஷேகத்தை, எல்லோரும் இந்த வரத்தை பெற்றுக்கொண்டால் அது எவ்வளவு மகிமையாயிருக்கும், அது எவ்வளவு லகுவாயிருக்கும், அது எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கும் என்று ஆனந்திக்க மோசே சொல்லலையா? நம்ம சர்ச்சுக்குள்ள நம்ம எல்லாரும் தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை எட்டி பார்த்து அப்படியே வாழ்த்துங்க. யூ ஆர் a prophet. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. நம்ம சர்ச்சுக்கு நடுவில் தேவனுடைய சத்தத்தை முகமா பிரத்யட்சமா பார்க்கிறவர்களும் கேட்கிறவர்களுமான ஒரு காங்கிரிகேஷன் நம்ம சபைன்னு ஆண்டவர் நம்மை ஏற்படுத்த விரும்புகிறார். ஆமாவா இல்லையா? வரங்கள் யாருக்கு? எனக்கு. ஆமென், ஹல்லேலூயா. வல்லமை யாருக்கு? வெளிச்சம் யாருக்கு? கிருபைகள் யாருக்கு? எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கைகளை தட்டி விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுவோமா? ஹல்லேலூயா. Glory to God, glory to God, glory to God. நீங்கள் பிரகாசிப்பீர்கள். நம்பர் 2, ஆண்டவர் 1:14 ஆதியாகமத்தில் 2வது என்ன சொல்றாரு? 18வது வசனத்தை வாசிப்போமா? வசனம் 18ல் பகலையும் இரவையும் ஆளவும் அப்படின்னு போதுமா? ஆளவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுகை, ஆளுகை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை எனக்கு வசனத்தில் சொல்லி கொடுத்தாரு பாருங்க. உட்கார்ந்து எனக்கு உள்ளேயே பிரமித்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏசப்பா, அடையாளத்துக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அடையாளமா வச்சிருக்கிறேன், அடையாளமா வச்சிருக்கிறேன். எப்படி தெரியுமா? இந்த அடையாளம் ஆளுகையை குறிக்கிறது, ஆளுகையை குறிக்கிறது. எதை ஆளணும்? ஒருவேளை உலகத்தில் ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்திருக்கிற உறுதி உள்ள ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு பைபிளில் பார்த்தா, ஆண்டவர் ஆதாமை ஆளுகிறதற்கென்றே சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:26, 27, 28 வசனங்களை படிச்சீங்கன்னா அந்த 3 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி நீங்கள் பூமியின் மேல் அல்லது பூமி அனைத்தையும் அல்லது பூமியில் உள்ள சகல பிராணிகளையும் ஆளக்கடவீர்கள் என்றார். ஆண்டவர் ஆதாம ஏவாள ஆளுகிறதற்கே சிருஷ்டித்தார். வானங்களை சிருஷ்டித்து அவர் அதற்கு உரிய தூதர்கள் வசமாய் அவருடைய ஆதீனத்தில் ஏற்படுத்தி இருந்த ஆண்டவர் இந்த பூமிக்கு அரசனாக, பூமியை ஆளுகிறவனாக, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி அதிகாரம் செலுத்தத்தக்கதாக ஆதாமை தேவன் சிருஷ்டித்து வைத்திருந்தார். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கிரீடம் என்ன அப்படின்னு நம்ம பைபிளில் பார்த்தா, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினாராம். முடி என்றால் கிரீடம் என்ற அர்த்தம். He crowned him with honor and glory. மகிமையையும் கனத்தையும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிரீடமாக வச்சாராம். ஒருவேளை கிரீடம் வச்சுட்டு நீங்க இந்த சர்ச்சுக்குள்ள
உங்களை பார்க்கறதுக்கு முன்னால முதல்ல எதை பார்ப்பாங்க? நீங்க யாருன்னு பார்க்கறதுக்கு முந்தி அது பளிச்சு பளிச்சுன்னு மேலே இருந்து பிரகாசிக்கும், மின்னும். அதுதான் முதல்ல எல்லார் கண்ணிலையும் தெரியும். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆளுகிறதற்கென்று அபிஷேகித்து வைத்திருந்தார். என்ன? ஆளுகிறதற்கு. சங்கீதம் 8வது சங்கீதம் 4வது வசனத்திலையும் நம்ம படிக்கிறோம். ஆமா, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நினைக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆமா, அவனை தேவதூதரிலும் சற்றே சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுக்கு ஓகே ஓகே கீழ்ப்படுத்தினீர்னு எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களால் மேற்கொள்ள முடியாத எந்த பாவமும் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வந்த புதுசில் நான் அதாவது ஆவிக்குரிய அனுபவங்கள் எனக்கு அதிகம் இல்லை. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்தவன்னா, ஆனால் ஆவிக்குரிய அனுபவங்களோ அபிஷேகமோ வெற்றி வாழ்வோ அதன் ரகசியமோ எனக்கு போதிக்கப்படவில்லை. நான் கொஞ்ச நாள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆலயத்துக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்காக வாழணும், அப்படி இப்படிலாம் வாழணும் அப்படின்னு ரொம்ப கனவு. அதை மனசில் வச்சுட்டு ஆண்டவருக்காக வாழணும்னு சில ஆண்டுகள் ஓடினேன். எனக்கு என் மனசாட்சியை நீ பாரு, ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருக்கு நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணுவேன், நான் ஒழுங்காக பைபிள் படிப்பேன், நான் ஒழுங்காக உபவாசம் பண்ணுவேன், நான் ஒழுங்காக ஊழியம் பண்ணுவேன், நான் சகோதரத்தில் உண்மையாக இருப்பேன், நான் சண்டை போட மாட்டேன், பொறுமையாக இருப்பேன், தாழ்மையாக இருப்பேன். இப்படிலாம் கூட்டத்துக்கு கூட்டம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு இதிலெல்லாம் நிலைத்தே நிற்க முடியாமல் தடுமாற்றத்தோடு தோற்று போய் கூட்டத்துக்கு கூட்டம் திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறது, பிறகு பல்டி அடிக்கிறது, குரூஸ் இந்த பாரு, இதெல்லாம் உனக்கு ஒத்தே வராது, இதுக்கு உள்ளவன் நீ அல்ல, இது வேற யாருக்கோ. நல்லா கவனிங்க, குருசுன்னா நான் தான், வேற யாரும் இல்லை. நானே என்னை பார்த்து சொல்கிறேன், இதெல்லாம் உனக்கு ஒப்பேறாது தம்பி. இந்த பரிசுத்தம், அபிஷேகம், வல்லமை, ஊழியம், கிருபை, வரங்கள் இதெல்லாம் வேற யாருக்கோ, அது உனக்கு இல்லை அப்படின்னு நானே என்னை பார்த்து சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். எல்லாரையும் போல ஒரு ஆளா நானும் கோயிலில் போய் ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு என்றதை ஆண்டவருக்கு கொடுத்துட்டு, ஐயா போயிட்டு வரேன் பாஸ்டர் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயாச்சுன்னா என் கதை முடிஞ்சிரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் நான் உட்காந்து ரொம்ப அழுதேன். எனக்கு முடியவே இல்லையே சப்பா, எனக்கு எவ்வளவு ஜோம் பண்ண ஆசை. நீங்கள் கூட இன்றைக்கி காலையில் அப்படித்தானே வந்திருக்கீங்க. எனக்கு ஜோமுன்றதுக்கு அவ்வளவு ஆசை, ஆனால் நான் விரும்புகிற மாதிரி ஜோமுன முடியலையே. நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு அவ்வளவு ஆசை, ஆனால் என் பரிசுத்தத்தை எனக்கு காத்துக்கொள்ள பலன் இல்லையே. நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதைத்தான் திரும்ப திரும்ப செய்கிறேன். நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்கிற பலன் எனக்கு இல்லை. வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு அவ்வளவு விரும்புகிறேன், பட் ஐ ஆம் அஃபெண்டட். எனக்கே என்னுடைய வாழ்க்கை பொறுக்கலை. என் ஆவிக்குரிய நிலைமை, என் ஆவிக்குரிய வளர்ச்சி, என் ஆவிக்குரிய முதுமை இதெல்லாம் என்னால் அங்கீகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள தடுமாறி கொண்டிருக்கிறேன்னு அப்படின்னு என் உள்ளத்தில் நினச்சி அழுன்னு அழுறேன். அன்றைக்கு ஏசப்பா திடீர்னு என் முன்னால் வந்து நிற்கிறாரு பாருங்க. அப்படியே ஒரு 3 அடிக்குள்ள கர்த்தர் வந்து என் முன்னால் நின்று நான் அழுது கண்ணெல்லாம் வீங்கி இரத்த வரையான கண்களோட அழுதுகிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்ன புன்னகைத்த முகத்தோட, மகனே இவ்வளவு நேரம் என் பிரசன்னத்தில் நீ வடித்த கண்ணீரை பார்த்தேன். இன்னைக்கு ஒரு காரியம் நான் செய்ய போகிறேன். என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நீ என் கையை பிடிச்சிக்கிட்டு என் பின்னால் ஓடி வந்த, அதனால உனக்கு எப்போ முடியலையோ அப்போ கொஞ்சம் கையை விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? உன் கையை நான் பிடிக்க போகிறேன்.
உன் கையை நான் பிடிச்சி உன்னை நடத்த போகிறேன், உன் கூட இருக்க போகிறேன், உன்னை தைரியப்படுத்த போகிறேன், உன்னை தட்டி கொடுக்க போகிறேன், உன்னை பலப்படுத்த போகிறேன். எதெல்லாம் உன் வாழ்க்கையில் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியோ அதெல்லாம் இனிமேல் உன்னால் முடியும் என்பதை நீயே அனுபவிக்க உனக்கு கிருபை தரப்போகிறேன் என்றார். என் கண்ணு திறந்துச்சிங்க, என் கண்ணு திறந்துச்சு. அன்றைக்கு என் கையை பிடிச்ச என் ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் என்னை கைவிடவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், உங்களை கை பிடித்தவர் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் உங்களை நடத்துவார், உங்களை விடவே மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஏனென்றால் நீங்கள் ஆள பிறந்தவர்கள், நீங்கள் அடிமைகள் அல்ல. நீங்களே சொல்லுங்க, நான் அடிமை அல்ல, ஆள பிறந்தவன். நான் அடிமை அல்ல, ஆள பிறந்தவள். உங்க வீட்டுக்காரங்க கிட்ட போய் சொல்லிடாதீங்க, வீட்டுக்கு அதிகாரி அப்பா தான், என்ன அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் கர்த்தருக்கு முன்பு ஆண்டவன் நம்மளை ஆணென்றும் பெண்ணென்றும் வித்தியாசப்படுத்தி பார்க்கல. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு காலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆளுகிறவன், நீ அடிமை அல்ல. ஒன்று ஒன்று அடிமைப்படுத்த விட்டுறாத, அடிமைப்படுத்த விட்டுறாத. சிலரை பணம் அடிமைப்படுத்துது, சிலரை வேலை அடிமைப்படுத்துது. திருப்பூரில் ரொம்ப ஸ்பெஷல். சர்ச்சைக்கு வரல, என்னன்னு கேட்டா, பாச கம்பெனி, பாச இன்னைக்கு லீவு கிடைக்கல, பாச இன்னைக்கு வேலை, பாச இன்னைக்கு அங்க, இன்னைக்கு இங்க. நல்லா கவனிங்க, ஆராதனையை தவிர்க்கிற மாதிரி ஒரு சதிய சத்துரு உங்க முன்னால கொண்டு வந்து வச்சா, இந்த வேலையை வேண்டாடா, தூக்கிட்டு போ. ஆண்டவர் தந்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா கர்த்தரை ஆராதிப்பேன், ஆண்டவருக்காக வாழ்வேன்னு முடிவெடுங்க. இந்த பட்டணத்தில் உங்களை அதிகாரியா வைப்பார். நீங்கள் ஆளுவீர்கள், நீங்கள் அடிமைகள் அல்ல. நீங்கள் ஆளுவீர்கள், நீங்கள் அடிமைகள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயினும் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன், ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்போஸ்தலன் பீட்டர் தன்னுடைய நிருபத்தில் என்ன எழுதுறார் தெரியுமா? ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அடிமையாயிருக்கிறான். சுயம், மாம்சம், இந்த உலகம், பணம், வேலை. சிலருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் மாதிரி. பணம் இருந்தால் தான் 10 பேர் மதிப்பாயா, பணம் பாதாள வரைக்கும் பாயும், பணம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. ஏசப்பாவுக்கு தெரியாதா? ஏசப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? தம்பி, ஞாயிற்றுக்கிழமை நீ வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம், உனக்கு வேலை இருந்தால் வேலைக்கு போ, இல்லைன்னா சர்ச்சுக்கு போ, அப்படியா சொன்னார்? என்ன சொன்னார்? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க 6 நாளும் நீ வேலை செய்யலாம். 7வது நாள் யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். நீயோ, உன் மனைவியோ, உன் பிள்ளையோ, உன் வேலைக்காரனோ, உன் வேலைக்காரியோ, உன் வாசல்ல குடியிருக்கிற அந்நியனோ ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அது என்னுடைய நாள். ஏசப்பா பிள்ளைகளுக்கு பைபிள் போதிக்கிற முதல் பண்டிகையே ஓய்வு நாள் தான். நமக்கு கிறிஸ்மஸ், நியூ இயர் பண்டிகை இல்லை, அதெல்லாம் பிறகு உள்ள பண்டிகை. முதல்ல எந்த பண்டிகை சொல்லுங்க? பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி நான் சொல்லுங்க, அண்ணே அது அக்கா, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் பண்டிகை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஷர்ட் உங்க பீரோவுக்குள்ள இருக்கும்ல, அதை எடுத்து போடுங்க. ஆமா, ராசாத்தி மாதிரி சர்ச்சுக்கு வாங்க, ராசா மாதிரி சர்ச்சுக்கு வாங்க. டேடி
இது என்னுடைய பண்டிகை நாள், இது பரிசுத்தமான நாள், இது ஓய்வு நாள், இது உங்களுடைய நாள், எனக்கு தந்த ஈவின் நாள். நான் உங்க பிரசன்னத்தில் இன்னைக்கு முழுது இருக்கணும் ஆண்டவரே. பெரிய ஊருக்கே ராஜாவா இருந்த தாவீது 1000 நாள் அந்த அரண்மனைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறத விட உங்க பிரசன்னத்தில் இருக்கிற இந்த ஒரு நாள் எனக்கு அவ்வளவு இன்பம்னு சொல்றாரு ஆண்டவர். நம்மை ஆளுகிறதற்கு வைக்க வேண்டுமானால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். ஆண்டவர் ஒன்றுக்கும் அடிமைப்படாமல் எல்லாவற்றையும் ஆளுகிற தகுதி உள்ளவர்களாய் இருக்க நம்மை கொண்டு வந்து சர்ச்சில் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆளுகிறதற்கு வைத்திருக்கிறாரு. ஒண்ணுமே நம்மளை அடிமைப்படுத்திடக்கூடாது. பணமோ, நம்ம கையில் உள்ள மொபைலோ, அல்லது வேலையோ, அல்லது கம்பெனியோ, அல்லது நண்பர்களோ, அல்லது மனைவியோ, அல்லது புருஷனோ, அல்லது பிள்ளைகளோ, நோ, none should enslave you. உங்களை ஒன்றும் அடிமைப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் தான் உங்க வாழ்க்கையில முதலாக இருக்க வேண்டும். முன் உரிமை அவருக்காக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல அவர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகுதான் அந்த உலகத்தில் உள்ள எல்லாமே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை முதன்மைப்படுத்தி யாராவது வெட்கப்பட்டிருக்காங்களா? தோற்று போயிருக்காங்களா? அவமானப்பட்டிருக்காங்களா? இழந்து போயிருக்காங்களா? இதெல்லாம் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு மார்தட்டி சொன்ன பவுல் தேவனுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். ஆண்டவருடைய சாம்ராஜ்ய கதை கட்டின ஒரு வல்லமை உள்ள அப்போஸ்தலன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆளுகிறதற்கென்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆளுவீர்கள். இந்த சர்ச் சர்வீஸுக்கு வரும்போது இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதே. இந்த சூழ்நிலை எப்படி மேற்கொள்றது, இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்றது, இந்த தேவையை எப்படி மேற்கொள்றது, இந்த பாரம், இந்த கடன், எவ்வளவு உழைச்சி வீட்டில் கொண்டு வந்து வச்சாலும் போகிற வகை தெரியாமல் போயிடுது. பிள்ளைகளுடைய வாழ்வு, உங்கள் குடும்பம், உங்கள் சமாதானம், இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய கேள்வியா, குழப்பமா, எதிரிடையா இருக்கிறது போல உங்களுக்கு தென்படலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆள பிறந்தவன், நீ ஆள பிறந்தவள். ஒன்றும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. நீ அடிமை அல்ல, நீ அடிமை அல்ல, நீ அடிமை அல்ல. நான் உன்னை ஆளுகிறதற்கென்று அபிஷேகித்து வைத்திருக்கிறேன். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதே ஆதியாகமம் 1:18 அடுத்த வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவது வார்த்தை என்னது? வித்தியாசம் உண்டாக்கவும். போதும் போதும் போதும். வித்தியாசம் உண்டாக்கவும். வித்தியாசம். ஆண்டவர் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இந்த பூமியில் காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் பவுலை கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன எழுதி கொடுத்தார் தெரியுமா? நீங்கள் இருளுக்கும், நீங்கள் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் உரிய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் பகலுக்குரிய பிள்ளைகள், நீங்கள் இடறி விழுகிறவர்கள் அல்ல, நீங்கள் கண்களால் தெளிவாக பார்த்து உறுதியோடு முன்னேறுகிறவர்கள். உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய டீமே வந்துகிட்டு இருக்கு. லிசன் கேர்ஃபுல்லி. ஆண்டவர் சொல்றாரு, உன் பின்னால ஒரு பெரிய குரூப்பே வருது. பைபிளை தூக்கிட்டு இந்த ஸ்டேர்ல ஏறி சர்ச்சுக்கு வந்தோம்ல, இந்த ஊரெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு.
பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க. ஓ, கிறிஸ்தவங்க போல கோயிலுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. இந்த ஊரே நம்மளை பார்க்குதுங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை பார்க்குறாங்க. அவங்க எல்லாம், இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா, இந்த அண்ணாச்சி எப்போ பார்த்தாலும் கம்பீரமாக வீட்டை விட்டு வெளியே போகிறாருப்பா, அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடுறாங்கப்பா, அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் குடும்ப ஜெபம் நடக்குப்பா. நம்ம வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கா இல்லைன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க. குஜராத்தில் ஒரு முறை ஊழியத்துக்கு போயிருந்துருக்கும்போது ஒரு வயதான ஒரு பெற்றோரை சந்தித்து, வயது ரொம்ப வயசானவங்க, தாத்தாவும் பாட்டியும் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. வேற எல்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளைகள் அங்கங்கே போய் படிக்க, வேலை, உத்தியோகம், வியாபாரம்னு போயிட்டாங்க. தாத்தாவும் பாட்டியும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. 2 பேரும் வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. ஏதாவது வயல் நிலத்தை போய் பார்ப்பாங்க. ஒரு நேரம் கிடைக்கும்போது அப்படியே வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. இவங்க பார்த்தாங்க, மாதிரி நேரமே போக மாட்டேங்க, ஏதோ பக்கத்தில் ஒரு மிஷினரி வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க, மெதுவாக போய் ஐயாவை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு ஐயாவும் அம்மாவும் மிஷினரிக்கிட்ட போனாங்களாம். மிஷினரி என்ன சொல்லி கொடுத்தாராம், ஏசு சொல்லுங்க அப்படின்னாரு அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட. அவங்க 2 பேரும் ஈஷு அப்படின்னு சொன்னாங்க. ஈஷுன்னா ஹிந்தியில் ஈஷுன்னு அர்த்தம், என்ன ஏசுன்னு அர்த்தம். இப்போ இந்த தாத்தாவும் பாட்டியும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஜெபம் என்னது தான், ஏசு. அப்புறமா இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாரு, அல்லேலூயா. அல்லேலூயா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த மிஷினரி சொல்லி கொடுத்த இந்த 2 வார்த்தையும் இந்த தாத்தா பாட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து அந்த மிஷினரி டெய்லி உங்கள் வீட்டில் நீங்களும் அம்மாவும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. டெய்லி வந்து என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் ஊரில் ஜெபம் பண்ணணும். அப்போ உடனே அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் அவங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது பார்த்தீங்களா, இது சொல்லி கொடுத்த உடனே பளிச்சுன்னு அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்து டெய்லி அவங்க சொல்கிற வார்த்தை ஈஷு, ஈஷு பிரபு, ஈஷு இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா எப்போ பார்த்தாலும் ஒரே அல்லேலூயா தான். தாத்தா ஒரு பக்கம் அல்லேலூயா சொல்லுவார், அம்மா ஒரு பக்கம் அல்லேலூயா சொல்லுவாங்க. வீட்டு ஜெபம் 2 பேரும் வந்து குடும்ப ஜெபத்தில் உட்காந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாட்டும் தெரியாது, கீர்த்தனையும் தெரியாது, பாமாலையும் தெரியாது, உயிர்மீழ்ச்சி கீதமும் தெரியாது, கன்வென்ஷன் கீதமும் தெரியாது, விடுதலையின் கீதமும் தெரியாது, நம்ம ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டும் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை என்னது தான், அல்லேலூயா இயேசு. இதை 2 பேரும் உட்கார்ந்து வீட்டில் டெய்லி பாடினாங்க. நடந்த சம்பவம் பாருங்க. அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்கு வெளியே இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம், நிறுத்து. தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வெளியில் மெதுவாக அப்படி எட்டி பார்த்தாங்க. அங்கே ஒரு பயங்கரமான ஆள் நிற்கிறான். அவன் யாருன்னு பார்த்தா அந்த ஊருக்கே மந்திரவாதி. அந்த ஊரில் உள்ளவன் மட்டும் இல்லை, அந்த சரௌண்டிங்கில் இவன் பேரை சொன்னாலே ஆடிடுவாங்க. 10 அடி குழி தோண்டி பிரேத குழிகளில் கிடக்கிற மண்டவோடு எலும்புகளை கொண்டு வந்து இந்த குழிக்குள்ளே போட்டு அந்த எலும்புகள் மேலே உட்கார்ந்து ராத்திரி பகல மந்திரம் பண்ணுறவன். அவன் பக்கத்திலே போக மாட்டான், பார்த்தாலே பயம். இவன் தான் வந்து நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுறான். எதுக்கு உடனே இந்த தாத்தாவுக்கு எதுக்கு நிறுத்தணும்னு இவன் சொல்கிறான்னு கேட்குறதுக்கு ஆசை. உடனே அந்தால தாத்தா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருந்த மந்திரவாதியை பார்த்து, இப்போ எதுக்கு நிறுத்தணும், நிறுத்து அப்படின்றான். மறுபடியும் சத்தம் போட்டு. அப்போ உடனே தாத்தாவுக்குள்ள ஒரு வரட்டு தைரியம் வந்துச்சு. எப்பா, என் வீடு, நானும் என் மனைவியும் நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் பாடிக்கிட்டு இருக்கிறோம், இதை நிறுத்துறதுக்கு நீ யாருப்பா சொல்கிறது அப்படின்னு தாத்தா உள்ளேருந்து பேசுகிறாரு. வெளியே நிற்கிற மந்திரவாதி சொல்கிறான், என்னால் இருக்க முடியலைங்க. என்ன செய்ய முடியலையா? உடனே தாத்தா சொன்னார், இருக்க முடியல போ. உண்மையில் சொல்கிறேன், அந்த ஆள் அதே ஸ்பாட்டில் கீழே விழுந்தான்.
அவனுக்குள்ள இருந்த மந்திரம் பிசாசெல்லாம் ஓடிச்சு. இன்னைக்கு 4 சபைகளை ஸ்தாபிச்சு ஒரு போதகராக குஜராத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு அல்லேலூயா மட்டும் தெரிஞ்ச ஆளுக்கே இவ்வளவு வல்லமன்னா, காலகாலமாக சர்ச்சில் வந்து எவ்வளவு வசனம் கேட்குறோம், எவ்வளவு பாட்டு நம்ம மனப்பாடமாக பாடி வச்சிருக்கிறோம். நம்ம பாட்டு, நம்ம ஜெபம், நம்ம தியானம் வல்லமை இல்லாததா போகுமா? ஆண்டவர், உன் எல்லைக்கு நீதான்டா ராஜா, உன் வீதிக்கு நீதான் ராஜா, உன் பட்டணத்துக்கு நீதான் ராசாத்தி, நான் உன்னை ஆளும்படிக்கு வைத்திருக்கிறேன். ஒன்று முனை மேற்கொள்ள முடியாது, எல்லாம் உன் காலுக்கு கீழே. அவைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. அவன் உனக்கு விரோதமா வருவான், உன்னை முட்டுவான், உன்னை அசைக்கிற மாதிரி பிரயாசப்படுவான். உன்னை ரட்சிக்கவும் உன்னை பாதுகாக்கவும் நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஒரு வெண்கல அலங்கம், நீ ஒரு இருப்பு தூண். அவன் விழுவானே ஒழிய நீ விழவே முடியாதுன்னு கர்த்தர் சொல். யார் யார் வீட்டில் ஜெபம் இல்லையோ, குடும்ப ஜெபம் இல்லையோ, அவங்கெல்லாம் இன்னைக்கே குடும்ப ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். தெரிஞ்ச பாட்டை பாடுங்க, ஒரு சங்கீதத்தை வாசிங்க. நீங்க உங்க வீட்டுக்குள்ள பாடுறதுலையே உங்க வீதிக்குள்ள எல்லைக்குள்ள கிடக்கிற ஆவியால இருக்க முடியாது. அதான் இன்னைக்கு நம்ம சாட்சியில கேட்டோம், அவன் அங்க இருக்க முடியாது. நீங்க பாடுனீங்கன்னா அவன் இடத்த காலி பண்ணிடுவான். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களை காலி பண்ணிடுவான். நம்பர் 3 வாங்க, ஆதியாகமம் 1:18. 3வது ஆண்டவர் என்ன சொன்னாரு? வித்தியாசம் உண்டாக்கவும். ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில வித்தியாசம் உண்டாக்குகிறவர்களாக வைத்திருக்கிறார். We are different. We are different. எல்லாம் கவனிங்க. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் போது 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில், நாங்கள் மாம்சத்தில் இருக்கிறவர்கள் போல எங்களை யூகிக்கிறவர்களுக்கு நான் கொடுக்கிற பிரதியுத்தரம், நாங்கள் மாம்சத்தின்படி நடந்தாலும் மாம்சத்தில் காரியங்களை நிதானிப்பதோ பகுத்தறிய முற்படுவதோ ஊழியத்தில் ஓடுவதோ இல்லை. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகள்னு சொல்றாரு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை வித்தியாசம் உண்டாக்குகிறவர்களாக வைத்திருக்கிறார். We are different. சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன். ஆமேன். நீங்க வித்தியாசமா? ஆமாவா? இப்போ ஷர்ட் எப்படி வந்திருக்குன்னா, இங்கே ஆரம்பித்து இங்கே முடிகிற மாதிரி ஒரு வித்தியாசம் வந்திருக்கு. அப்புறமா இங்கெல்லாம் கை ஒன்றுமே இல்லாத மாதிரிலாம் வந்திருக்கு. இதெல்லாம் வித்தியாசம், உலகத்தினுடைய வித்தியாசம், உலகத்தினுடைய ஃபேஷன், உலகத்தினுடைய மாடலிங், உலகத்தினுடைய பயம் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஏசப்பா நம்மளை எப்படி வச்சிருக்கார் தெரியுமா? இந்த உலகத்தில் வித்தியாசமானவர்களாக வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு கானானுக்கு போய்கொண்டிருந்த வழியில் பாலாக் என்ற மோவாபிய மன்னன் பிலேயாமை கூப்பிட்டு விடுறான். அவன் சொன்ன அட்ரஸ் என்ன தெரியுமா? என் தேசத்தை ஒரு வித்தியாசமான ஜனக்கூட்டம் வந்து மூடி இருக்கு, இவங்களை எதிர்கொள்ளுகிற திறனும் ஞானமும் எனக்கு இல்லை, எனக்கு பயமா இருக்கு, நீ வந்து இவங்களை சபிச்சிட்டியன்னா நான் இவங்களை மேற்கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். பிலேயாம் வந்தான். 7 கால பலிபீடம் 7 முறை எல்லாம் பலி செலுத்தினா. ஆனால் ஆண்டவர் திட்டமாக சொல்லிட்டாரு, டேய், என் பிள்ளைகள் தனியே வாசமாக இருப்பார்கள். அவங்க டிஃப்ரெண்ட்டா, அவங்க டிஃப்ரெண்ட். அவங்க ஒன்ன மாதிரி உலகத்தில் உள்ளவ மாதிரி அல்ல. they are different people. அவங்க தனித்து வாசம் பண்ணுவார்கள். ஆமா, அவர்கள் தனியே இருப்பார்கள். யெஷூரனுடைய தேவனை போல தேவன் இல்லை. இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான்னு
உபாகமம் 33 இறுதியில் படிக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தனது ஜனத்தை, தேவன் தனது சபையை, தேவன் தனது விசுவாச பிள்ளைகளை இந்த பூமியில் வித்தியாசம் உண்டாக்குகிறவர்களாக வைத்திருக்கிறார். இருள் எது, வெளிச்சம் எது, பகல் எது, இருள் எது என்பதை இந்த பூமிக்கு காண்பிக்க வேண்டியவர்கள் நாமே. பரிசுத்தனா என்னது, ஜெபம்னா என்னது, தூய்மைனா என்னது, துப்புரவான வாழ்வுனா என்னது, இடரலற்ற வாழ்வுனா என்னது, தேவனுக்கு பிரியம் உண்டாக வாழ்வதுனா என்னதுன்றத இந்த உலகிற்கு எடுத்து காண்பிக்கிற வித்தியாசத்தை நாம தான் இந்த பூமியில் காண்பிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம வித்தியாசமானவர்கள். ஆமா, விசேஷித்த அழைப்பினார் ஆண்டவர் நம்மளை அழைச்சாரா அழைக்கலையா? உங்க அழைப்பு வித்தியாசமானது, உங்க அழைப்பு விசேஷித்தது. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, அம்மா, என் அன்பு மகனே, குமாரனே, இந்த வருஷத்தின் இறுதி ஆனாலும் வரப்போகிற வருஷம் ஆனாலும் உன்னை வித்தியாசப்படுத்துகிறதற்காகவே ஏற்படுத்தி இருக்கிறேன்றதை மறந்துடாத. யூ ஆர் டிஃபரண்ட், யூ ஆர் டிஃபரண்ட், யூ ஆர் டிஃபரண்ட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாம ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஊர் என்கிற கல்தைய தேசத்திலிருந்து எல்லாவற்றையும் அவனை விட்டு பிரித்தார். சரிதானா? அவன் கூட இருக்கணும்னு யாரெல்லாம் அவன் கூட பயணிச்சாங்களோ எல்லாரையும் ஆண்டவர் வெட்டினார் பாருங்க. முதல்ல அப்பா தேராக முடிஞ்சார். அப்புறமா கொஞ்சம் தூரம் வரைக்கும் லோத்து வந்தான். ஒரு டைம் வந்துச்சு, லோத்தை வெட்டினார். பிறகு ஆகார் கூடையே வந்தா. ஒரு டைம் வந்துச்சு, ஆகாரை இஸ்மவேலையும் வெட்டினார். இறுதியாக இப்போ ஆபிரகாமும் ஈசாக்கும் மட்டும்தான். ஆபிரகாம் அழைக்கப்பட்டவர், ஈசாக்கு அந்த அழைப்பை சுமக்க வேண்டிய அவருடைய சுதந்திர வீதமானவர். ஆண்டவர் ஆபிரகாம நம்முடைய தகப்பனாக பைபிளில் சித்தரித்திருக்கிறார். அவர் வித்தியாசமானவர். எல்லாமே மாறிச்சு, வாழ்க்கை மாறிட்டு, ட்ரெஸ்ஸு மாறிட்டு, பிரசங்கம் மாறிட்டு, அனுபவம் மாறிட்டு, ஆகாரம் மாறிட்டு, எல்லாமே மாறிச்சுது. பாஷை மாறிச்சுது, ப்ரொஃபஷன் மாறிச்சுது, எல்லாமே மாறிவிட்டது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை போல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வித்தியாசமானவர்களாய் வைத்திருக்கிறார். 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு சொன்னார்ல. நம்பர் 1, முதலாவது நம்ம யாரு? பிரகாசிக்கிறவர்கள். நம்பர் 2, ரெண்டாவது யாரு? ஆளுகிறவர்கள். மூன்றாவது யாரு? வித்தியாசம் உண்டாக்குகிறவர்கள். இந்த வருஷமும் சரி, வரப்போகிற வருஷமும் சரி, இப்படித்தான் கர்த்தர் உங்களை அவருடைய கண்களுக்கு முன்பு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நிலைப்படுத்தி நிலை நிறுத்துவார். அவர் சொன்னது தான். அவர் வாக்குத்தத்தத்தை உண்மையாய் நிறைவேற்றுகிறவர். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை பிரகாசிக்கவும் ஆளவும் வித்தியாசம் உண்டாக்கவும் இந்த எல்லைகளில் நிலைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம், இருதயத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். சீக்கிரமாக எழுந்துருங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க, பைபிளை கீழே வச்சிருங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமது ஜீவனுள்ள வார்த்தைகள், உமது கிருபை உள்ள வார்த்தைகள், நான் அனுப்பி தந்த உமது வார்த்தைகள் எனது வாழ்வை அப்படியே மாற்றட்டும் அப்பா, நான் அப்படியே மாற்றட்டும் அப்பா. எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்கள், எல்லா தோல்விகள், எல்லா ஏமாற்றங்கள், எல்லா குழப்பங்கள், எனக்குள்ள காணப்படக்கூடிய தடுமாற்றங்கள் என்னை விட்டு விலகி போகட்டும். நான் தேவனுடைய மகிமையை பிரகாசிக்க ஏற்படுத்தப்பட்டவன், நான் ஆளும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறவன், வித்தியாசம் உண்டாக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கிறவன். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் மூலமாக மகா பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதை இந்த பட்டணம் பார்க்கும்,
நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும், இவங்க வித்தியாசமானவங்க, இவங்க தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் ஆள பிறந்தவர்கள், இவர்கள் அடிமைகள் அல்ல, இவர்கள் மீது தேவ மகிமை இருக்கிறது. அவர் பகலிலே அக்னி மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக அவர்களோடு பயணிக்கிறார். அவர்களுடைய தேவன் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவார். நம்ம வெட்கப்பட்டு போவதே சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு தந்த வார்த்தைக்காக அப்படியே 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, ஏசப்பா, வரப்போகிற வருஷத்திலும் என் தந்தை இந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி எங்களை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வையும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன். பரிசுத்தத்தை விடவே மாட்டேன், உங்களை விடவே மாட்டேன், ஆராதனையை விடவே மாட்டேன், ஆசரிப்பை விடவே மாட்டேன். உங்களுக்கு முதலிடம் கொடுப்பேன். என் வீட்டில் ஜெப சத்தம் கேட்கும், என் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கும். நான் என் பிள்ளைங்களும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம். சர்வ வல்லவராலே ஆயிற்றுன்னு நாங்கள் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும்படி அவருடைய கிருபை எங்கள் மேலே இருக்கும். தகப்பனே, உங்கள் மகிமை உள்ள கைகளில் உங்கள் அன்பு பிள்ளைகளை தந்து ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் அவர்களை திருப்தியாக்கி அனுப்பும், தைரியப்படுத்தி அனுப்பும். ஏமாற்றங்களும் தோல்விகளும் தடுமாற்றங்களும் பலவீனங்களும் உபாதைகளும் மாறி போவதாக சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் பிள்ளைகள் மீது உதிப்பீராக. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் அவர்கள் மீது உதிப்பதாக. கர்த்தருடைய மகிமை உங்க பிள்ளைகள் மேல காணப்படுவதாக. பிரகாசிக்கவும் ஆளவும் வித்தியாசம் உண்டாக்கவும் உமது பிள்ளைகளை ஏற்படுத்த ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். புதிய ஆண்டிலே தேவன் ஸ்தோத்திர அருமையான ஒரு வார்த்தை தந்து தைரியப்படுத்தி புதிய ஆண்டுக்குள் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 12 மாதங்கள் நடந்ததை நினைத்து கவலைப்படாதிருங்கள். இந்த 26 கற்ற இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் அற்புதமும் அடையாளமாக ஆண்டவர் வைக்க போகிறார். அவர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறார். நல்ல ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த சபையை நீர் பிரகாசிப்பிக்க, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஊழியரையும் பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நீர் எங்களுக்கு ஆளுகை தந்திருக்கிறீர். இனி நாங்கள் அடிமைகள் அல்ல, பாவத்துக்கு, பிசாசுக்கு, உலகத்துக்கு அடிமைகள் அல்ல. ஆளுகை ஆண்டவரே, ஆளுகை எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை வித்தியாசப்படுத்தி காட்ட நீர் விரும்புகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அதற்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த காணிக்கை தசம பாகங்களை உம்முடைய பிள்ளைகள் விதைத்திருக்கிறார்கள். பிரதிபலனை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே அவர்களை உயர்த்துவீராக. வைராக்கியமாய் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்காய் நிற்க கிருபை தாங்க. இந்த ஓய்வு நாளின் பண்டிகையிலே ஆண்டவரை கொண்டு வந்த தேவதாசருக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு அவரை பிரயோஜனப்படுத்துங்கப்பா. பேசும்போது அநேகரை தொட்டு சுகமாக்கி இருக்கிறேன். இந்த வார்த்தை வந்து அநேகருக்குள்ளே சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறேன். அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் நீர் உயர்த்தப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கிரியை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம், சமாதானத்தோடு அனுப்புகிறோம். கூட இருப்பீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.